ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. பல தடைகள் தாண்டி பல போராட்டங்களுக்கு பிறகு தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஆட்சி அமைத்து முதலமைச்சர் பதவியை ஏற்றுட்டாரு. இன்னைக்கு காலையிலிருந்தே வெற்றி கொண்டாட்டமாக இருக்குது. ஒரு பக்கம் வெற்றி கொண்டாட்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி காமனாக இருக்குது. அது என்ன கேள்வி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். விஜய் அவர்களுடைய குடும்பத்தினர் எங்கங்கிறது தான் கேள்வி. விஜய் அவர்களுடைய குடும்பத்தினர் தான் இருந்தாங்களே அப்புறம் என்ன அப்படின்ட்டு நீங்கள் நிறைய பேர் யோசிக்கலாம். விஜய் அவர்கள் குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான புள்ளி 3 பேர். ஒன்று மனைவி, இன்னொன்று மகன், இன்னொன்று மகள். இவங்க 3 பேருமே இன்னைக்கு வரலையே அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. ஒரு பக்கம் அவர் ஆட்சி அமைச்சது சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த கேள்வி எழுந்திருக்கு. என்னதான் பல விவாகரத்து இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் இன்னும் எதுவுமே அஃபிஷியலாக தெரியலல்ல, அப்புறம் ஏன் யாரும் வரல அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இதனிடையே அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்ததாகவும் கூட மகன்கள் வந்ததாகவும் தாள்கள் வெளியானது. ஆனால் கடைசி நேரத்தில் அவர் பதவி ஏற்கும்போது யாருமே இல்லைங்கிறது தான் உண்மை. ஸோ அவருடைய அம்மா அப்பா இவங்க இருந்தாங்க, கூட கசின் சிஸ்டர்லாம் இருந்தாங்க. ஆனால் மனைவி மகன் இல்லைங்கிறது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர் பதவியேற்றதுக்கு பின்னாடி அடுத்தடுத்த அப்டேட் ஆனது வெளியாகிட்டே இருந்தது. அதில் மகள் அவர்கள் ட்விஸ்ட் ஒன்று போட்டிருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. அதாவது ட்விட்டரில் ட்வீட் போட்டதை தான் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி அதை ஆராய்ந்து பார்க்கும்போது அது ஃபேக் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், அது ஒரிஜினல் அக்கௌண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. அதனை தொடர்ந்து இப்போ மகன் அவர்கள் நெகிழ்ச்சியாக சில வீடியோவை வெளியிட்டிருக்கிறதாக தாள்கள் வெளியாயிருக்கு. அதையும் ஆராய்ந்து பார்க்கும்போது அதுவும் ஏஐ வீடியோ அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஆக மொத்தம் விஜய் அவர்களுடைய குடும்பத்தினர் இன்னும் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அஃபிஷியலாக எதுவும் தெரிய வரல. இந்த சூழ்நிலையில் நிறைய விஷயங்கள் இதை பற்றி ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் 1000 விஷயங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் ஜெயிச்சது நம்ம நாட்டில் ரொம்பவே சந்தோஷமாக நாம் எப்படி ஃபீல் பண்ணுறோமோ அது போல் ஃபீல் பண்ணும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய கருத்தாகவும் இருக்குது. அந்த கருத்துக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னதான் இது நமக்கு பர்சனல் விஷயம் இல்லைனாலும் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். அவங்க கூட நடித்த நடிகைகள்லாம் சப்போர்ட் பண்ணும்போது என் குடும்பத்தார் ஒரு வீடியோ கூட வெளியிட்டிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் கருத்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இதை பற்றிய கருத்து என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இன்றைக்கி ட்ரெண்டிங்கே இந்த ஆட்சி அமைச்சது தான். இதில் இன்றைக்கி ஆட்சி அமைச்ச அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் நிறைய ட்ரெண்டிங்காக வந்துட்டுருக்குறாங்க. அவங்களுடைய ட்ரெண்டிங் ரேட் என்னென்னங்கிறத சொல்கிறேன். அந்த ட்ரெண்டிங் ரேட்டை பற்றி தெரிஞ்சுக்குங்க. இதில் இளமையில் இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்கள் இருக்காங்கள்ல, அந்த அமைச்சர் தான் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கிறாங்க. கீர்த்தனா தாவேகா முதல் ஜெஸை விஜய் முதல்வரான நாளில் திரும்பி பார்க்க வைத்த கூகுள் ட்ரெண்டிங் ரேட் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி கூகுள் ட்ரெண்டிங் ரேட் என்ன கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. மே 10ஆம் தேதி இன்னைக்கு தமிழக முதலமைச்சராக விஜய் பதவியேற்று கொண்ட நிலையில் கூகுள் ட்ரெண்டிங்கில் தாவேகா மற்றும் விஜய் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் வைரலாகி வருகிறது. அதாவது பொதுமக்கள் அதிக அளவில் தேடி செய்திகளை படித்து கொண்டிருக்கின்றனர். அவற்றை தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஜோசப் விஜய் எனும் நான் என்று கூறி தமிழகத்தின் முதலமைச்சராக இன்று மே 10 பதவியேற்று கொண்டார். முதலமைச்சர் விஜய் அணிந்த கோட் ஷூட், அவருக்கு வழங்கப்பட்ட கான்வாய், முதல் கையெழுத்து, தமிழக முதலமைச்சராக ஆற்றிய முதல் உரை என பல விஷயங்கள் கவனம் பெற்று ஊடகங்கள்லேயும் சமூக வலைத்தளங்கள்லேயும் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் கூகுள் ட்ரெண்டிங்கில் தாவேகா சார்ந்தும் முதலமைச்சர் விஜய் சார்ந்தும் பலவும் வைரலாகி கொண்டிருக்கிறது. இதில் ஃபஸ்ட்டு கீர்த்தனா டிவிக்கே தான். அவங்க 11ஆவது இடத்துல ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. 100K லைக்கு, அதாவது 1 லட்சத்துக்கும் அதிகமான ஒரு கீர்த்தனா தாவேகா என்ற வார்த்தையை கூகுளில் தேடி வராங்க.
கிட்டத்தட்ட 1000% அதிகமாக தேடல் காணப்படுகிறது. கடந்த 3 மணி நேரத்தில் வைரலாகி வருவது கவனிக்கத்தக்கது. இவர் சிவகாசி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர். தாவேகா சார்பில் போட்டியிட்டு கேடி ராஜேந்திர பாலாஜை தோற்கடித்தவர். விஜய் அமைச்சரவையில் 9 பேரில் ஒருவராக பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. 2வது முதலமைச்சருடைய ட்ரெண்டிங் தான் 27வது இடத்துல ட்ரெண்டிங்கில் இருக்குது. தமிழக முதலமைச்சராக விஜய் என்று பதவியேற்றது தான் தேசிய அளவில் கவனம் பெற்ற செய்தி. இவர் பதவியேற்ற நிகழ்வை பார்க்க பலரும் யூடியூப்பில் தேடி இருக்கிறாங்க. மேலும் கூகுளில் தேடி பல செய்திகளை படித்து வராங்க. அந்த வகையில் 20K+ தேடல் தற்போது காணப்படுகிறது. கடந்த 1 மணி நேரமாகவே ட்ரெண்டிங்கில் தொடர்வது இவருடையது என்று குறிப்பிடப்படுது. அதே போல் ராஜ்மோகன் 61வது இடத்துல ட்ரெண்டிங்கில் இருக்கிறாரு. தமிழக அமைச்சரவையில் ஒருவராக இன்று காலை பதவியேற்று கொண்டார் ராஜ்மோகன். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்பவர், யூடியூபர், பட்டிமன்ற பேச்சாளர் என பல பன்முகம் கொண்டவர். தாவேகா தொடங்கியதிலிருந்து விஜயுடன் இணைந்து செயல்பட்டு வந்தார். இக்கட்சியின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்கியவர். இவருக்கு எழும்பூர் தனி தொகுதி ஒதுக்கப்பட்ட நிலையில் திமுகவின் தமிழன் பிரசன்னாவை தோற்கடித்து வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறம் KA செங்கோட்டையன் 75வது இடத்துல ட்ரெண்டிங்கில் இருக்கிறாரு. தாவேகாவின் மூத்த அரசியல் தலைவராக விளங்கக்கூடியவர். அதிமுகவிலிருந்து விஜய்க்கு ஆதரவாளராக இக்கட்சியில் இணைந்து பணியாற்றி வருகிறார். எம்ஜிஆருடன் பயணித்தவர். ஜெயலலிதாவிற்கு நெருக்கமாக பயணித்தவர். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டு MLAவாக வெற்றி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறம் ஜான்சன் சஞ்சய் 76வது இடத்துல ட்ரெண்டிங். தமிழக முதலமைச்சர் விஜயின் மகன் ஜோசன் சஞ்சய் தற்போது இயக்குநராக இருக்கிறார். மனைவியுடன் விவாகரத்திற்கு விஜய் விண்ணப்பித்துள்ள நிலையில் 2 பிள்ளைகளுக்கும் அருகில் இப்போ இல்லைங்கிறது தெரிய வருது. எனவே முக்கியமான நாளில் தன்னோட பிள்ளைகள் இல்லாதது வருத்தமாக இருக்கலாம். இந்த சூழலில் கடந்த 2 மணி நேரமாக 2000க்கும் மேற்பட்டோர் கூகுளில் தேடி ஜோசன் சஞ்சய் குறித்து படித்து வராங்க. அதில் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தாரா ஜோசன் சஞ்சய் அப்படிங்கிற மாதிரி சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் கேட்டுட்ருக்குறாங்க. என இந்த ஒரு செய்தி பரவிட்டு இருக்கிறத தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் ஃபஸ்ட்டு. ஸோ அவருடைய மகன் இந்த இடத்துல இல்லை என்றாலும் அவரை பற்றி கேள்விகளும் வருவது ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதனை தொடர்ந்து விஜயுடைய இந்த ட்ரெண்டிங்கில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நிறைய ட்ரெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ கடந்த 1 வாரத்துக்கு மேலாக எல்லாருக்குமே விட தெரியாமல் இருந்தது, இன்றைக்கி விட தெரிஞ்சிருச்சு. இந்த அற்புதமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் புதிய அப்டேட்டான நியூஸை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே போல் விஜயுடைய மகன் அவர்கள் கண்டிப்பாக அவருக்கு வெற்றி வாழ்த்து தெரிவிச்சிருக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிங்க. தமிழகத்தில் நல்லாட்சி அமையணுங்கிற மாதிரி கண்டிப்பாக நடக்குங்கிறத நம்புங்க.